அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் குறித்த செய்திகள் உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பு இது சார்ந்த செய்திகளை விரிவாக கண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது எண்ணுவது உயர்வு. ஆம், எண்ணுவது உயர்வு. ஒவ்வொரு எண்ணமும் உயர்வாக இருக்கும்போது நம் வாழ்வின் லட்சியம் சிறப்பாக இருக்கும் என்பதனை ஆசிரியர் குறிப்பிடுவது இதன் வழி அறிய முடிகிறது. நமது எண்ணம் உயர்ந்ததாக இருக்கும்போது நமது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். எனவே எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆசிரியர் இந்த 2 வார்த்தைகளின் வழி வெளிப்படுத்துகிறார். உண்மை, தூய்மை, சுயநலமின்மை ஆகிய இந்த 3ம் எங்கெல்லாம் காணப்படுதோ அதனை பெற்றிருப்பவர். நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கிடையாது. இந்த 3ஐயும் பெற்றுள்ள ஒருவனை பிரபஞ்சம் முழுவதுமே எதிர்த்து நின்றாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு என்பதை சுவாமி விவேகானந்தர் தம்முடைய பல்சுவை நூல்களில் கூறியுள்ளார். ஆக எண்ணங்களாகிய உண்மை, தூய்மை, சுயநலமின்மை இவை நம் மனதில் ஆழ்ந்து இருக்கும்போது நம்மால் அந்த ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதனை பெற்றிருப்பதன் மூலமாக நம்மை நசுக்கக்கூடிய ஆற்றல் எவருக்கும் கிடையாது. ஆக இந்த 3ம் நமது வாழ்வை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகளாக அமைகின்றன. மேலும் மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு செயலையும் கடக்கும் போதும் பல்வேறு சோதனைகளை கடந்தாக வேண்டும் என்பது இன்றைய சூழலில் அமைந்துள்ள ஒரு நிகழ்வாக உள்ளது. அவ்வாறு இருக்க நாம் எண்ணம் உயர்ந்ததாக இருப்பினும் அந்த எண்ணத்தை அடைவதற்கு நாம் பல்வேறு சிக்கல்களையும் சோதனைகளையும் கடந்து தான் ஆக வேண்டும். அவ்வாறு கடந்து முடிக்கும்போது நாம் நினைத்த அந்த உயர்வை நம் கண் முன்னால் காண முடியும். இதனை ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாம். ஒரு ஏழை மாணவன், அவனிடம் படிப்பதற்கு வசதி இல்லை. இருப்பினும் அவனிடம் இருந்த ஒரே காரணியாக இருப்பது படிப்பு மட்டும்தான். பெற்றோரிடம் அவனை படிக்க வைக்க போதுமான வசதிகள் இல்லை. இருந்தாலும் அவன் தன் வாழ்வில் எப்படியாவது கடுமையாக உழைத்து படித்து மருத்துவராகி விட வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவன் பல்வேறு சோதனைகளை கடந்து தான் ஆக வேண்டும். பல்வேறு சோதனைகளை கடந்து இறுதியில் அவன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தான் அடைய விரும்பிய மருத்துவர் கனவை அடைய விரும்புகிறான். அவனது எண்ணம் உயர்வாக இருந்த காரணத்தினால் பல்வேறு சோதனைகளை கடந்ததுடன் அந்த இலட்சியத்தை அடைவதற்கான பல்வேறு சோதனைகளில் வெற்றி பெற்றதுடன் தான் கண்ட கனவாகிய மருத்துவர் ஆகியே தீர வேண்டும் என்னும் கனவையும் அவன் நிறைவேற்றி கொள்கிறான். ஆக ஒருவரின் எண்ணம் ஒருவரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு பல்வேறு சோதனைகளையும் தருகிறது. சோதனைகளை கடந்த மனிதனே சாதனைகளையும் ருசிக்க முடியும் எனும் கூற்றுக்கு ஏற்ப அவன் பல்வேறு சோதனைகளை கடந்து தனது லட்சிய கனவை அடைகிறான். ஆக எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது பல்வேறு சோதனைகளை கடந்து தான் நாம் ஜெயிக்க வேண்டும். இது நாம் அறிந்த செய்தியாகும். ஆகவே நமது எண்ணம் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள வரி ஏறு போல் நட. ஆம், இந்த உயர்ந்த எண்ணத்தை அடைவதற்கு நாம் எவ்வாறு நடக்க வேண்டுமெனில் ஏறு போல் நடக்க வேண்டும். ஏறு என்றும் சொல் சிங்கம் எனும் பொருளில் கையாளப்பட்டது. தன்னம்பிக்கை உள்ள மனிதனால் மட்டுமே தனது வாழ்வில் வெற்றியடைய முடியும். காட்டில் வாழும் சிங்கமானது தன்னம்பிக்கையுடன் இருப்பதனால்தான் காட்டிற்கே ராஜாவாக உள்ளது. ஆகவே மனிதன் தான் அடைய விரும்பிய உயர்ந்த எண்ணத்தை அடைய காட்டில் வாழும் சிங்கம் போல இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது தான் நினைத்த காரியத்தை எளிதில் அடைவதுடன் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிட அவனுக்கு சக்தி கிடைக்கும் என்பதனை ஆசிரியர் எண்ணுவது உயர்வு ஏறு போல் நட எனும் 2 வரிகளில் எடுத்து எம்புவதை காண முடிகிறது. ஆகவே மானிடராய் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களின் எண்ணம் போல் உயர்ந்து நடத்திட ஏறு போல் நடக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் உணர்த்துவதை இந்த புதிய ஆத்திச்சூடியின் வழி அறியலாம்.
ஆகவே நமது நடை ஏறு போல் இருப்பதுடன் எண்ணங்கள் உயர்வாக இருந்து சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிட வேண்டும் என்பதை உணர வேண்டும்.